birth of Moses. Birth of Moses. Moses வந்து இப்படி ப்ரேயர் பண்ணுவாங்க. ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு சன் ஒரு டாட்டர் இருந்தாங்க. அப்போ திடீர்னு கிங் ஒரு ரூல் சொன்னாங்க, யார் என்ன பாய் பேபிஸையும் கொண்டு போட்டுறணும்னு. மோசஸோட அம்மாவுக்கு என்ன பண்ணணும் தெரியாம ஒரு குவீன் கிட்ட அனுப்பி விட்டுருவாங்க. குவீன் ஒரு பேஸ்கெட்டை போட்டு அப்படியே போகும்போது ஒரு கியூட் பார்த்துருவாங்க. அப்புறம் அந்த குவீன் வந்து வளர்க்கும் போது அப்புறம் அந்த பேபியோட அக்கா வந்து பின்னாடியே போய் பார்ப்பாங்க. வேற ஆள் வேணுமான்னு கேட்ட உடனே அவங்க அம்மா கொண்டு போய் விடுவாங்க. ஆமா. சரி, இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா, அதே யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் போன முறை வந்து நீங்கள் வந்து 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சீங்க. இப்போ நம்ம 10ஆம் வசனத்துக்கு அப்புறம் 11ஆம் வசனத்துக்கு அப்புறம் 25ஆம் வசனம் வரைக்கும் மோசேயினுடைய குணாசியத்தை பற்றி நம்ம சில காரியங்களை குறிப்பாக படிக்க போகிறோம். மோசேயிட்ட காணப்பட்ட 2 குணாதிசயங்களை குறித்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதாவது ஒரு நியாயம் செய்ய விரும்புகிறவராக காணப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவர்கிட்ட காணப்பட்ட குணாசியம் என்னது சொல்லு? நியாயம் செய்ய விரும்புகிறவராக காணப்பட்டார். எப்படி? அவங்க 2 இப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் பார்ப்போம்னா, மோசே பெரியவனான காலத்தில் அவர் தன் சகோதரத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து அவன் சகோதராகி எபிரேயரில் ஒருவரை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்குமுங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மனதிலே புதைத்து போட்டான். ஒரு எபிரேயருக்குள்ள எகிப்தியனுக்குள்ள சண்டை வர்றதை பார்த்து எபிரேயனுக்கு சப்போர்ட் பண்ண, எபிரேயன் சப்போர்ட் இல்லை, நியாயம் செய்கிறவனாக காணப்பட்டார். அதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த நாளில் ஒரு பிரச்சனை வரும்போது 2 எபிரேயருக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அவர் என்ன செய்தார்னா, அந்த சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை, ஐக்கியத்தை, நியாயத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு, இதை ஏன் உங்களுக்குள்ள சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் அதில் ஒருத்தர் சொல்லிட்டாரு, நீ நேற்று அந்த எகிப்தியனை கொண்டு போட்ட மாதிரி இன்னைக்கு என்னை கொண்டு போட வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்ன உடனே அதாவது மோசேக்கு வந்து அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, இந்த காரியம் வெளியே தெரிந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் செய்ய விரும்புகிறார். ஆனால் நியாயம் செய்ய விரும்பாதபடிக்கு மக்கள் என்னை உன்னிடத்தில் நியாயாதிபதியாக வைத்தது யார்? அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார்? நீ எகிப்தினை கொண்டு போட்டது போல என்னையும் கொண்டு போட நினைக்கிறாயோ என்று அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். எப்படி? நியாயம் செய்ய விரும்புகிறான், ஆனால் வந்து நியாயம் செய்ய அங்கே தடை ஏற்படுது. அந்த ஒரு இடத்துல வந்து தடை காணப்படுது. இந்த காரியத்தில் நம்ம என்ன படிச்சுட்டோம்னா, நியாயம் செய்ய விரும்புகிறாங்க, அந்த உலகத்தில் நியாயம் செய்ய விரும்புகிறாங்க, ஆனால் நியாயம் செய்ய முடியாதபடிக்கு தடை பண்ணப்படுறாங்க. நிறைய பேர்கள் வந்து நியாயத்தை விரும்புகிறாங்க, ஆனால் நியாயத்தை விரும்புகிறத செய்ய முடியாத அளவுக்கு தடை பண்ணப்படுறாங்க. ஆனால் நியாயம் செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்குது. தேவன் விரும்புகிற ஒரு காரியம் நியாயம் செய்யணும். கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், மனுஷனே தேவன் உன்னிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? இரக்கத்தை சிநேகித்து நியாயத்தை நடப்பித்து கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருப்பது அல்லாமல் கர்த்தர் உன்னிடத்தில் வேறு என்னத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அதனால கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் நியாயம், இரக்கத்தை சிநேகித்து நியாயத்தை நடப்பித்து கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். எனவே இந்த மோசேயிடத்துல ஒரு நியாயம் காணப்பட்டுச்சு. அடுத்தவங்க இன்னொரு குணத்தை பின்னால வர காரியங்களை பார்ப்போம்னா, அவரு இந்த மீதியான் தேசத்துல உள்ள ஒரு துறவண்டையில வந்து உட்கார்ந்துறாரு. அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அங்கே மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு ஒரு 7 குமாரத்திகள் இருந்தாங்க. அந்த 7 குமாரத்திகள் ஆட்டுக்கு தண்ணியை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு துறவண்டையில வர்றாங்க. மோசே உட்கார்ந்துட்டு துறவண்டையில வந்திருக்கும் போது மேய்ப்பர்கள் வந்து அவரை அந்த பெண்களை வந்து துரத்தி விடுறாங்க. நீங்க இங்க தண்ணியை காட்டக்கூடாது அப்படின்னு துரத்தி விடுறாங்க. அப்போ அதே மோசே என்ன செய்றார் பார்த்தீங்கன்னா, மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை வந்து அவருடைய ஆடுகளுக்கு தண்ணியை காட்டினார். அப்போ வந்து ஹெல்ப் பண்றார், தண்ணீர் காட்டுவதற்கு, அந்த ஆடுகளுக்கு தண்ணி கொடுத்தங்காண்டி அந்த குமாரத்திகள், அந்த ஆசாரியருடைய குமாரத்திகள் 7 பேர் யாருன்றே அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்குள்ளாக இருந்த ஒரு மோசைக்குள்ளாக இருந்து ஒரு ஹெல்பிங் மைண்டு,
துணை இருக்கிறார். உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக காணப்படுது, ஒரு இரக்கம் காணப்படுது. மேய்ப்பர்கள் விரட்டுகிறாங்க, அதே நேரத்தில் மோசே அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கும் அவங்கள தடை பண்ணி இந்த ஆடுகளுக்கு தண்ணியை காட்டி விடுகிறார். அப்போ அவருக்குள்ளாக ஒரு இரக்க குணாசியம் காணப்பட்டுச்சு. மாத்திரமல்ல, உதவி செய்கிற எண்ணமும் அவருக்குள்ளாக காணப்பட்டுச்சு. கர்த்தர் தேர்ந்தெடுக்க பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்னா அவருக்கு எவ்வளவு இந்த மோசே பறந்து, போன வாரத்துல நம்ம பார்த்த மாதிரி மோசே பறந்து எவ்வளவு நாட்கள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் இருக்கலாம். மறைக்கப்பட்டு வந்து பார்வோனுடைய ராஜ்யத்திலே வளர்ந்து அவர் வந்தார். ஆனா அந்த 30 ஆண்டு காலமாக அவர் எத்தனையோ காரியங்களை சந்திச்சுக்கலாம். பார்வோனி அரண்மனையில் வளர்ந்தாரு. ஆனா இங்க மறுபடியும் ஆனாலும் கூட அவர் எபிரேயன் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக, இஸ்ரேல் ஜனங்களில் ஒருவன் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக, அவர் கர்த்தர் தேர்ந்தெடுத்த பாத்திரம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய குணாசியம் நமக்கு வெளிப்பட்டதே நாம் இதில் பார்க்க முடியும். அவருடைய காணப்பட்ட குணாசியம் நியாயம் செய்கிற குணாசியம், இரக்கத்தை சிநேகிக்கிற ஒரு குணாசியம், ஹெல்பிங் மைண்ட், அதாவது உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அந்த மோசையினிடத்திலே காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தார். சோசன் பீப்புள் அப்படின்னு போன வாரத்துல பார்த்தோம். அந்த சோசன் பீப்புள்னா யாரு? கர்த்தர் தெரிந்தெடுக்கிற பாத்திரம். முன்னாலே நம்ம படிச்சிருக்கோம். நம்ம கர்த்தரை தெரிந்தெடுக்கல, கர்த்தர் நம்ம தெரிந்தெடுத்தார். இதான் உண்மையான காரியம். இது யார் தெரிந்தெடுத்தா? நம்ம கர்த்தரை தேர்ந்தெடுக்கல, கர்த்தர் நம்ம தேர்ந்தெடுத்தார். அதான் ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அப்போ we are blessed people. நாம் யாரு? blessed. எப்படி? நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டதுனால, கர்த்தர் நம்மை அவருடைய ஜனங்களாக கொண்டதுனால, இப்போ மோசையை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதனால அவர் ஒரு பாக்கியவான். அதே போல புதிய இஸ்ரவேலராகிய நம்மையும் கர்த்தர் தெரிந்தெடுத்துக்கிறார். அதனால ஒரு பாக்கியவான்களாக காணப்படுகிறோம். அதனால 30 வருஷ காலம் அது ஓடிச்சுனாலும் அதுக்கு ஒரு திட்டம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் நிறைவேறும். ஆண்டவருடைய திட்டம் என்ன? அந்த யோசேப்பை கொண்டு முன்னாலே கொண்டு விட்டுருந்தார். எங்க எகிப்துக்கு கொண்டு விட்டுருந்தார். இதுல பார்வோனுக்கு கொண்டு விட்டுருந்தார். 45 அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்ப்போம்னா, அஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவனினை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பு சொல்றார். அதே போல 8ஆம் வசனத்துல பார்த்தா, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் அப்படின்ட்டு யோசிப்பு சொல்றார். அதனால ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்திற்காக தான் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறார். யோசேப்பை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதே போல இந்த மோசையை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு சரியான ஆள் யார் என்று பார்த்து தெரிந்தெடுத்தார். அந்த தெரிந்தெடுத்தல் நிமித்தமாக அந்த மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பார்வோன் தேசத்திலிருந்து வெளியே வந்தார்கள். ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக வந்தார்கள். நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்ற 2 விதமான காரியம். நாமும் கூட இந்த உலகத்துல ஒரு நியாயம் செய்கிற மக்களாக காணப்பட வேண்டும். இதுல கர்த்தான ஒரு உண்மையான கருத்து என்னன்னா, நியாயம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதியை நடப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரக்கத்தை சிநேகித்து நியாயத்தை நடப்பித்து கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். ஹெல்பிங் மைண்ட் வேணும். முக்கியமானது என்னன்னு சொன்னீங்கன்னா என்ன வேணும்? ஹெல்பிங் மைண்ட். அப்படின்னா என்னது? யாருக்கு? தெரியாதவங்களுக்கும். அப்படித்தான் மோசை யாருக்கு? 7 குமாரத்து 7 அந்த ஆசாரியனுடைய குமாரத்தில் 7 பேர் வந்தாங்க. அந்த 7 பேர் யாருன்ட்டே மோசைக்கு தெரியாது. ஆனாலும் கூட அந்த மக்களுக்கு உதவி செய்யறாங்க. தெரிஞ்ச மக்களுக்கு உதவி செய்யறது பெரிய காரியம் அல்ல. அவங்க நம்மளுக்கு அடுத்தாப்புல உதவி செஞ்சிருவாங்க இல்லையா? நம்ம ஒரு ஆளுக்கு நீ உன் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவா. அது கடன் சரியா போகும். ஆனா நம்ம தெரியாதவர்களுக்கு உதவி செய்யறது தான் கர்த்தருடைய பார்வையில விசேஷித்தமா காணப்படும் இல்லையா? தெரியாதவங்களுக்கு உதவி செய்யணும். அது தேவையுள்ளவர்களுக்கு போய் நம்ம உதவி செய்யறது. அவங்க தேவையோட இருந்தாங்கன்னா அவங்க யாரு என்னையாவது கூட நம்ம பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்தாச்சுன்னா அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ முடியும் இல்லையா? இல்லையா? அப்படித்தானே? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். மோசேட்ட அந்த குணாசியம் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி நாமும் மோசையை போல அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றார். கர்த்தர் அழைத்த உடனே போனார், எல்லாம் கீழ்ப்படிந்தார், எல்லாம் செஞ்சார். தேவனுடைய மனுஷனாக தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக காணப்பட்டார் என்று சொல்லி மோசையை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? உண்மையுள்ளவனாக காணப்பட்டார். அப்படி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழும்போது கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பார். அவருக்கு மறுபடியும் அடுத்தாப்புலே அந்த ஆசாரியனுடைய மகளே
திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. யார் என்ன தெரியாத இடத்துல அந்த மோசைக்கு வந்து உடனே மணவாட்டி கிடைச்சா, திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்தான். அடுத்த அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் படிப்போம். அடுத்த அதிகாரங்கள்லாம் பார்த்தோன்னா கர்த்தர் தெரிந்தெடுத்தார். மோசே என்று கர்த்தர் அழைத்தார். அழைத்து அவனை ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய பணியை கர்த்தர் கொடுத்தார். அதே போல கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் பணி கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரையும் குறித்து கர்த்தர் அறிந்து வைத்திருக்கார். அவர்களும் தகுதிக்கேற்ப பணி கொடுக்கப்படுகிறது, தாளந்து கொடுக்கப்படுகிறது. அந்த தாளந்தை நம்ம பிரயோஜனப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த தாளந்தை நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணும், புதைச்சி வைக்க கூடாது இல்லையா? அப்போ அவரவருக்கு கொடுத்த பணி, மற்ற பணியில போய் நம்ம அதுல தலைவட்டம் இல்லாம ஒரு மனுஷனுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணியிலே உண்மை ஊத்தமா உழைக்கும் போது கர்த்தர் அவனை மேன்மையாக வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார், ஐஸ்வர்யம் உள்ளவராக வைப்பார். இப்போ நாட்களிலே அப்படியே நீங்க வரணும். இந்த வார்த்தைகளெல்லாம் உங்கள் இதயத்துக்குள்ள பதியணும். நீங்க அதை அறிஞ்சு கொண்டு பிற்காலத்துல எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். உதவி செய்கிறவர்களாக, ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர்களாக, இல்லை ஹெல்பிங் மைண்ட் அப்படி உள்ளவர்களாக வாழும்போது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் ஆயிரும். அவர் நம்ம மேல பிரிய வைப்பார், நம்ம அவர் மேல பிரிய வைப்போம். இந்த பிரிய இருந்துச்சுனாலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நேர்த்தியா ஓடிக்கும். பாப்போமா? நெக்ஸ்ட் வீக் நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். பை.